பேர் முத்துக்குமார், இவர் பேர் மார்க் செல்வம். நாங்கள் 2 பேரும் வந்து பார்ட்னராக இந்த ரெவல்யூஸில் வந்து ஒரு 5 வருஷமாக கடந்த 5 வருஷமாக டீலர்ஷிப் எடுத்து எம்எம் ட்ரேடர்ஸ் சொட்டுநீர் பாசனங்கிற பேரில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவூர் சத்திரம், அதாவது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கூடி சரௌண்டிங்கில் வந்து தென்காசி, பாவூர் சத்திரம், ஆலங்குளம், கடையம், இந்த மாதிரி ஒரு 4 பிளாக்கில் சொட்டுநீர் பாசனம் மானியத்தில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனியில் வந்து நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டும் சரி, டெலிவரி டைமும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கம்பெனியில் வந்து ஒரு ஃபார்மருக்குனாலும் சரி அர்ஜென்ட்டுக்காக நாங்கள் மெட்டீரியல் கேட்டாலும் நம்ம கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அதுமாரி நம்ம கம்பெனியில் வந்து எங்கள் ஆஃபீஸ் அலங்கரிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் போட்டு ப்ளக்ஸ் எல்லாம் அடித்து கொடுத்து எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே தெரியாது இங்கே இந்த மாதிரி இருக்குன்ட்டு, ஒரே போர்டு தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து கம்பெனிலேருந்து வந்து பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கு கூடி போகக்கூடிய, ஏன்னா இங்கே தான் விவசாய ஆஃபீஸ் இருக்குது, கூடி வரக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இதை பார்த்துட்டு எங்கள் கடைக்கு வந்து என்ன வந்து டீட்டெயில் கேட்டு போகிறாங்க. சொட்டுநீர் பாசனம் அமைக்க எப்படி என்னன்னு கம்பெனி இதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 50 to 70 லட்சத்துக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இதை கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்காக கம்பெனி இன்னும் எங்களுக்கு சிறப்பாக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கு, விளம்பரப்படுத்தவும். இப்போ வந்து நாங்கள் தனியாக போய் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து இந்த மாதிரி அம்பரில் அதாவது கொடையை கொடுத்துருக்காங்க. இதை போட்டு நாங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை எங்கே வேணாலும் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போக முடியுது. இதை எடுத்துக்கொண்டு போட்டு நிற்கும் போது விவசாயிகள் என்னது ஏன் ஒரு டீட்டெயில் கேட்க வராங்க, இல்லைனா கூட என்ன நாங்களாக தான் போய் பேசணும். கொடையை போட்டு நிற்கும்போது வந்து எங்களுக்கு வந்து நேரடியாகவே வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்காங்க, இது என்னது ரெவல்யூஷன் இருக்குது என்னதுன்னு கேட்காங்க. அப்போ நாங்கள் இதுக்கான விளக்கத்தை சொல்லி எங்களுக்கு ஃபார்மரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது கெனாப்பி, அதாவது ஏதோ ஒரு மீட்டிங் ஹாலில் அந்த மாதிரி நடத்தும் போது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, அதாவது ஒரு விவசாய சங்க கூட்டம் இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் நடத்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி கெனாப்பி இருக்கிறதுனால இதை கொண்டு போய் போட்டு நாங்கள் ஸ்டால் மாதிரி போட்டு எங்களோட ஃபில்ட்ரு செட்டப் எல்லாத்தையுமே நாங்கள் வச்சு எடுக்கிறதுக்கு இந்த கெனாப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் கம்பெனிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சில விளம்பரப்படுத்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது எங்களுக்கு நல்லாயிருக்கு. அதுபோக கம்பெனிலேருந்து நிறையா நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல மெயினாக வந்து டெலிவரி தான், மெட்டீரியல் வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க. எப்போ கேட்டாலுமே ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருந்தாங்க, கம்பெனி பண்ணியாவது அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஃபார்மட் வந்து மேலே உள்ளவங்களும் மேலே உள்ள அதிகாரி, அதாவது ஈஸ்வரன் சார், தீபன் சார் எல்லாருமே வந்து எங்களை வந்து ஸ்டாலின் சார் எல்லாமே எங்கள் ஆஃபீஸுக்கே வந்து எங்களை வந்து நேரடியாக பார்க்காங்க. இயர்லி 1 டைம் தீபன் சாரும் ஸ்டாலின் சாருமே எங்களை வந்து 1 or 2 டைம் வந்து எங்களை நேரே வந்து ஆஃபீஸ்க்கே வந்து சந்திக்காங்க. இதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாகவும் இருக்குது, பிஸ்னஸை மேலே கொண்டு போகணுன்ற ஆசையாகவும் இருக்குது. அதனால் நம்ம ரெவல்யூஷன் கம்பெனி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து ரெவல்யூஷனல் டீலர்ஷிப் பண்ணுங்கள். நல்லா உங்களோட வாழ்க்கை தரத்தை